வணக்கம். வெல்கம் டு வீக்கெண்ட் விஐபி. வீக்கெண்ட் விஐபின்னு ஒரு சீரீஸ் வச்சுருந்தேன் சேனலில். ஓகே, அதில் இந்த மாதிரி ஜங்க் கான்டென்ட்லாம் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் மக்களோட ஓகோபித்த வரவேற்புகள் மிகவும் கம்மியானதுனால சரி நான் அதை நிறுத்திட்டு நான் ஷார்ட்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து மேடே. நான் வந்து சடனாக என் கலீக் வந்து மெசேஜ் அனுப்பிச்சு என்ன நீ காலில் ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு ஒன்றே ஒரு டீல் ஆகிடுச்சு எனக்கு. எங்கள் அம்மா வர காலையில் மேடே வந்து ஃபேக்ட்ரியில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸுக்கு தானே, உன்ன மாதிரி ஐடி கம்பெனிக்கெலாம் எதுக்கு அப்படி லீவ் விட்ருக்காங்க அப்படின்னு வேறு கேட்டாங்க. சரின்னு உடனே ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆஃபீஸ் இருக்கான்னு கேட்டேன். இல்லை அப்படின்ட்டாங்க. சரி என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஏதாவது உருப்படியாக பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சோன்னே இந்த ஹேண்ட்பேக் என் கண்ணு முன்னாடி தெரிஞ்சுது. என்னை தயவு செஞ்சு க்ளீன் பண்ணா அப்படின்னு பலாண்டு காலமாக இந்த ஹேண்ட்பேக் அழுதுட்டுருக்கு. சரி, இந்த ஹேண்ட்பேக் ஓப்பன் பண்ணால் தலை சுற்றும், வாந்தி வரும், வயிற்ற பரட்டும், எல்லா உபாதைகளும் வரும். சரி நம்ம எதுக்கு தனியாக இதை வந்து இன்னும் கோத்ரூ பண்ணணும், நம்ம உங்கள் கூட சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே ஒரு கான்டென்ட்டாக போய் நான் ஷூட் பண்ணுறேன். நீ என்ன பெரிய செலிபிரிட்டியா, தீபிகா பதுக்கோனா, ஆலியா பட்டா, நீ வந்து உன் ஹேண்ட்பேக்கை காட்டுற அப்படின்னு கேட்டால் அவங்க கேரி பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் நம்மளால் கேரி பண்ண முடியாது. பட் யூ சி ஹேமா கேரி பண்ணுற ஐட்டம்ஸ் டெஃபினட்டாக நீங்கள் கேரி பண்ணுவீங்க, உங்களால் ரிலேட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ கடன்னு என்ன இருக்குது இந்த ஹேண்ட்பேக் உள்ளன்னு காட்டுறேன். திஸ் இஸ் அ பேகிட் ஹேண்ட்பேக். பேகிட்டில் தான் நான் வாங்கினேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வாலெட் இருக்குது. இது வந்து நியூ ஜெர்சியில் ஹேண்ட் பெயிண்டட் வாலெட். இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். நியூ ஜெர்சியில் வாங்கினேன். இட் லுக் வெரி ப்ரிட்டி. ஸோ திஸ் இஸ் ஃபார் கேரிங் கேஷ். அதுக்கப்புறமா வந்து ஒரு துணி பை வச்சுருக்கேன். சடனாக திடீர்னு வெளியில் போகும்போது எங்கள் அம்மா வந்து ரேஷனில் போய் சக்கரை வாங்கிட்டோம், அரிசி வாங்கிட்டோம், இல்லை மளிகை சாமான் வாங்கிட்டோம் அப்படின்னும் போது கோ க்ரீன் இனிஷியேட்டிவ் வந்தால் அதனால நான் வந்து ஒரு பை கேரி பண்ணுறேன் எப்போவுமே ஏதாவது சாமான் வாங்குறதுக்கு. அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது. இப்போ தான் நான் கோ க்ரீன் அப்படின்னா அது ஃப்ளோவில் சொல்லிட்டேன். எக்ஸ்ட்ராவாக வெட் ஐட்டம்ஸ் எல்லாம் கேரி பண்ணுறதுக்காக இந்த கவர், எக்ஸ்ட்ரா கவர். அண்ட் தென் தட் இஸ் இட். இந்த பாட் இருக்குல்ல, இதில் தான் எக்கச்சக்க குப்பைகள் நிறைந்திருக்கின்றன. ஒன்று வந்து என்னோடய ரீடிங் கிளாஸஸ், அப்புறம் என்னோடய இயர்பாட்ஸ், அதுக்கப்புறமா வந்து எக்கச்சக்கமாக இதுதான் மெயின். என்னோடய வெர்சாஷே கிளாஸஸ் நியூயார்க் சிட்டியில் நான் வாங்கினேன். வெர்சாஷே ஷோரூம்குள்ளே போய் நான் ஒரு கர்ச்சீஃபாவது வாங்கணும் அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எனக்கு இந்த கிளாஸஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ஐ வாஸ் ஃபீலிங் லைக் கஞ்சம். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் டு பை திஸ். அப்போ என் ஃப்ரெண்டு சொன்னாச்சே என்ன நீ காசு செலவழிக்க எவ்வளோ யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவன் தான் ஓசியில் வாங்கி கொடுத்தான். ஸோ வாங்கி நான் வச்சுக்கிட்டேன். ஸோ தட் இஸ் திஸ் ஷேப்ஸ். ஸோ ஐ ஹாவ் அ சிம் கார்டு. இந்த சிம் கார்டு எதுக்கு வச்சுருக்கேன்னு எனக்கும் தெரியாது, இந்த சிம் கார்டுக்கும் தெரியாது, ஏதோ உள்ளே வச்சுருக்கேன். அப்புறம் ஐ ஹாவ் மை நாப்கின். அதுக்கப்புறம் இது வந்து என்றைக்கோ வீட்டில் வைக்க இடம் இல்லைன்னு சொல்லி இந்த ஹேண்ட்பேக்குள்ளே போட்டேன்னு நினைக்கிறேன். இட் இஸ் த காட்டன் பஞ்சு அண்ட் ஆல். அண்ட் தென் இது இருக்குது பாருங்கள், இதுதான் மெயின் ஐட்டம், ஆர்கைவ்டு ஐட்டம். இது வந்து ஜீசஸ் பிறக்கிறதுக்கு முன்னாடி வச்சது இந்த ஹேண்ட்பேக்கில். இது வந்து வெட் டிஷ்யூவாக ஒரிஜினலாக இருந்தது. அப்புறம் ட்ரை ஆகி இன்றைக்கி வாட்டர் பாட்டில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொட்டி மறுபடியும் வெட்டாயிருக்கு. ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் இன்னொரு வெட் டிஷ்யூ, அது பர்ஸ் ஆக்ஷன் சொல்லி இது வர வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் என்னோடய ஐடி கார்டு. மெயின் ஐட்டம் இந்த பச்சை கற்பூரம். திடீர்னு நான் வெளில போகும்போது யாராவது பார்த்து ஓ ஹேமா யூ லுக் ஸோ ப்ரிட்டி அப்படின்னு யாராவது கண்ணை வச்சுட்டாங்க, நசர் வச்சுட்டாங்கன்னா எங்கள் மாமி சொன்னாங்க இந்த பச்சை கற்பூரம் பேக்கில் இருந்தால் இது உன்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக இது வச்சுருக்கேன். இதுவும் ஒரு 5-6 வருஷமாக இருக்குது. அப்புறம் வந்து 2 சாமி படம், அப்புறம் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன், அப்புறம் இது வந்து ஒரு சடக்ஸோ கார்டு, கேஸ் ஏஜென்சி பில்லு, அப்புறம் ஒரு பொட்டு பேக்கெட். ஸோ அது. அப்புறம் இது வந்து கிளாஸஸ் துடைக்கிற வெட் வைப்ஸ். அப்புறம் கொஞ்சம் சாக்லேட்ஸ் வச்சுருக்கேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அடிக்கடி எனக்கு தலை சுற்றும். அதனால் எங்கள் அம்மா சொன்னாங்க இந்த சாப்பிட்டா வந்து டக்குன்னு தலை சுத்தல் நிற்கும் சொல்லி. ஸோ பர்பி விக்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கேன். இது வந்து பின்னாடி கேமரா ப்ரொடெக்ஷனுக்காக போடணும் ஃபோனில். நான் இப்போ ஃபோனே மாற்றுற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்னும் இது உள்ளுக்குள்ளேயே இருக்குது, போடவே இல்லை. அப்புறம் இந்த ஸ்மைலி, இந்த பேட்ஸ் இருக்குது. அப்புறம் என் வண்டி சாவி. இது என்னது, ஏதோ ஐடி கார்டு, விசிட்டிங் கார்டு. அண்ட் தட் இஸ் இட். மெயின் ஐட்டம்க்கு போவோம். திஸ் இஸ் மை மேக்கப் அண்ட் ஸ்கின் கேர் ஜிப்பு. இதில் வந்து ஐ ஹாவ் த டாக்டர் ஷெட் சன்ஸ்க்ரீன், அப்புறம் இன்னொரு சன்ஸ்க்ரீன், அதுக்கப்புறம் சானிடைசர், அப்புறம் ஒரு வாட்ச்சு. அப்புறம் சடனாக கஸ்டமர் வந்துட்டாங்க, உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க அப்படின்னு ஆஃபீஸில் திடீர்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது. அதனால் வந்து காந்த கண்ணகி இங்கே புஸ்ஸு அங்கே புஸ்ஸுன்ற மாதிரி ஒரு பர்ஃப்யூம் வச்சுருக்கேன். அப்படியே அடிச்சுட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 3 லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன் பட்டை தீட்டிக்கிறதுக்காக. தென் ஐ ஹாவ் அண்ட் காஜல். இது வந்து கண்ணுக்கும் போட்டுக்கலாம், வெல்ல முடியாத தைச்சா இப்படி ப்ரெஷ்அப் கூட பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குது. அப்புறம் திடீர்னு தெரிஞ்சவங்க வீட்டுக்கு போகும்போது பூ கொடுத்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, அதனால் அதுக்காக அந்த ஹேர் பின்லாம் வச்சுருக்கேன்.
அப்புறம் வந்து ஒரு ஸ்பேர் தோடு வச்சுருக்கேன். ஏன்னா திடீர்னு திருகு தொலைஞ்சு போயிடுச்சு, தோடு வேணும்னா அதுக்காக இது. ஓகே, அண்ட் தட் இஸ் இட். ஸோ ஃபைனலி வந்து இந்த கிளிப்பு இதுக்குள்ளே இதில் எப்போவுமே இருக்கும். ஸோ இவ்வளோ குப்பைகள் என் ஹேண்ட்பேக்கில் இருக்கின்றன. நான் வந்து காலையில் எழுந்திரிச்சு இந்த குப்பை பத்தாதுன்னு சொல்லி டி நகரில் கொஞ்சம் பொறுக்கிறதுக்காக போனேன். அங்கே நிறைய போட்டு பேக்கெட் அப்புறம் சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் வாங்கினேன். அதோட சின்ன கேம்ஸ் அவங்களுக்கு காட்டுறேன். திஸ் இஸ் வாட் ஐ டிட் ஆன் த மே டே, த லேபர் டே. ஹாப்பி லேபர் டே டு ஆல் ஆஃப் யூ. இந்த கான்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பிடிக்கலனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? வெரி குட்ல. அதனால் அப்புறமா ஷேரும் பண்ணுங்கள். ஆல்ரைட், see you, bye.